ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃபுட் ரெசிபி தாங்க. என்ன ஃபுட் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்க. இந்த பிரியாணி எப்போ பண்ணோம் பார்த்தீங்கன்னா என் பையன் பர்த்டேக்கு நாங்கள் இந்த ஆன்ட்டி கூப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க தான் இதை செஞ்சு கொடுத்தாங்க. தம் பிரியாணிங்க. எப்படி செய்து வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 3 கிலோ செய்கிற பாத்திரங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை ஊற்றிக்கலாங்க. நெய் பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் 200 கிராம் வாங்கிட்டு அதை ஊற்றிட்டு, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயிலுங்க, அதுவும் ஒரு 200 கிராம். ஸோ அதுவும் ஊற்றிட்டு இது ஊற்றிட்டு சூடு ஏறின பிறகு பட்டை, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வெங்காயங்க. அதில் கட் பண்ணி போட்டோங்க. ஏன்னா நாங்கள் செய்ய போகிறதே 1.25 கிலோ பிரியாணி. ஸோ வெங்காயம் நிறைய தேவைப்படும்னு சொன்னாங்க. ஸோ வெங்காயம் கட் பண்ணி கொடுத்து வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பாருங்கள், இது ஒரு 50 கிராம் பேக்கெட். காஷ்மீரி சில்லி ஒரு 50 கிராம் பேக்கெட். கறி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கிலோ கறி, அதுக்கு தோல் நீக்கி வாங்கிட்டோங்க. க்ளீன் பண்ணியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் புதினா ஒரு 2 கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, இதையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 இஞ்சி 150 பூண்டு, அதையும் க்ளீன் பண்ணி பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டாங்க. ஸோ இந்த கேப்பில் வெங்காயம் வதங்குற கேப்லேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கறியை வந்து ஒரு பக்கம் கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி ஆண்டி வேக வச்சுட்டாங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த லெவலுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா இதுவும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சு வதக்கிடுங்க. இதுலேயே பாதி உப்பு போட்டுருங்க. ஸோ நல்லா பாருங்க, நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லியும் போடணும். கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு போட்டோம், புதினா ஒரு 2 கட்டு போட்டோம். இது வதங்கின பிறகு நெய் திருப்பியும் அகைன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வதங்கின பிறகு நம்ம இது என்ன பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த தூள் பண்ணி வச்சுதை இப்போ போடணும். போட்டு வதக்கிட்டு கூடவே ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட்டில் பாதி போட்டாங்க. திருப்பி காஷ்மீரி சில்லியும் ஒரு பாதி போட்டாங்க. அவ்வளோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுறதுனால போதும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை காஷ்மீரி சில்லி அவங்க இதை யூஸ் பண்ணுவான்னு சொன்னாங்க. ரெட் சில்லி நம்ம நார்மலாக எந்த கம்பெனியும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கின பிறகு தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றுனாங்க. 35 ரூபாய் பேக்கெட்டுங்க அது. அப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிழிஞ்சு ஊற்றிட்டோங்க. அந்த பக்கம் பாருங்க, இது கறி வேக வச்சிருந்தாங்களா, அந்த வேக வச்ச கறியை போட்டுட்டாங்க. போட்டு நல்லா ஒரு வதக்குனாங்க. இது என்ன கீழே சுத்தனி பாக்குறீங்களா, இதை நாங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல சூட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா குக் ஆக லேட் ஆகும். எங்க கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஸோ இதையும் சூட் பண்ணி வச்சிட்டோம். இந்த கறி வந்த பிறகு தயிரையும் போட்ட பிறகு தண்ணியை ஊத்திட்டோம். நம்ம வச்ச தண்ணி நாங்க பாத்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசி போட்டோம். ஸோ 1.5 கிலோ அரிசிக்கு ஏற்ற தண்ணி ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க தண்ணியை ஊத்தி நல்லா ஒரு கலரி தட்டு போட்டு மூடிட்டாங்க. கொஞ்ச நேரம் தம் போடணும். ஏன்னா கொஞ்ச நேரம் வெந்தணும், ஒரு 5 மினிட்ஸ் வேணும். வெந்த பிறகு 5 மினிட்ஸ் கழிச்சு தம் போட்டு இங்க பாருங்க இந்த கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இறக்கிட்டு பாக்குறாங்க எப்படி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இதுவை பாருங்க நல்லா வந்திருக்கு. ஸோ எங்கேயும் வந்து தண்ணி பத்தலையான்றதுல கரெக்டா பத்திருக்கு, கரெக்டா இருக்குங்க. ஸோ வெந்துடுச்சு பாருங்க, பார்க்கும் போதே சூப்பரா இருந்துச்சு. இந்த ஆன்டி ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. எந்த வெஜிடேரியன் செஞ்சாலும் சரி, நான்வெஜ் செஞ்சாலும் சரி, அவங்க கைப்பக்குவம் சூப்பரா இருக்கும். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்னால நான் அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுல நான் ஃபங்க்ஷன் அப்போ சாப்பிட்ருக்கேன். அவங்களே தான் செய்வாங்க. இது பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இந்த தட்டு மேல தண்ணி ஊற்றி திருப்பி அகைன் இன்னொரு தம் வைக்கிறாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ். அவ்வளவுதாங்க. இவங்க தான் அந்த ஆன்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. டெசர்ட் பாத்தீங்கன்னா குலோப் ஜாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா அன்னைக்கு உண்மையா வந்ததுங்க. ஏன்னா நானும் சாப்பிட்டேன், எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க. காரம் எல்லாம் திட்டமா இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஆன்டிக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சூப்பராகவும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணி இருந்தோம். பர்த்டே பாருங்க தொடங்கிடுச்சு, ஈவன் பர்த்டே. ஈவன் கேக் கட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டினது, அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் எங்கள் அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணுக்கு, அப்புறம் இது அந்த ஆன்டி சொன்னாங்க, அந்த ஆன்டியோட பேரன். ஸோ இது எங்கள் அண்ணன் பொண்ணு. ஸோ எல்லாருக்கும் இது பண்ணி சந்தோஷமாக இருந்தது.
வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆன்ட்டிக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது அவங்க அப்பா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதான் அந்த ஆன்ட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.